நம்ம பசங்க ரூம் மேட்ச் கூப்பிடுறாங்களே நானும் போய் ஒன் டாப்புகளுக்கு தானே சும்மா ட்ரை பண்ணிட்டு இருந்தப்போ ஆப்போனன்ட்ல உள்ளவங்க யாருன்னே தெரியல. ஒவ்வொரு ரவுண்டும் வெறி கொண்ட கொடியை குத்துனாங்க. அப்பதான் நம்ம டீம் ஈகிள் அவங்க திமிரு பிடிச்சவங்க ப்ரோ, இப்படித்தான் ஒவ்வொரு மேட்சும் அடிச்சிட்டு எமௌண்ட் போடுவாங்க அப்படின்னு சொல்லவும் அதுக்குன்னு இங்கெல்லாம் வந்து எமௌண்ட் போடக்கூடாதுன்னு அடுத்த ரவுண்ட்ல இருந்து கிளம்புனா நேருக்கு நேரு பாக்குறவனுக்குலாம் டக்கு டக்குன்னு அடிய போட்டு அங்கிருந்த மொத்த பேருக்கும் சொட்டை எல்லாம் பறக்க விட்டாச்சு. அடுத்த ரவுண்டு பார்த்தா தான் ஒத்தாளா இருக்கேன் அப்படிங்கிற பயம் கூட இல்லாம நம்ம ஈகிள் பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு எனிமியுமே அவன் ஸ்டைல்ல முடிச்சு விட்டுருவான். அதுக்கப்புறம் என் டர்ன் வரும் பொழுது விட்டுறக்கூடாதான்னு தனியால எவ்வளவோ ட்ரை பண்ணுவேன். திடீர்னு குளோவால் போடுற கேப்ல உள்ள வந்து என்ன அடிச்சு மறுபடியும் கொடியை குத்துவாங்க. இதுக்கப்புறம் இவங்க ஒரு ரவுண்டு கூட ஜெயிக்க கூடாதுன்னு நினைச்சுனாங்க. கரெக்டா பிளான் பண்ணி ஒவ்வொரு பீஸையும் தூக்கவும் கடைசி பீஸ் பாத்தீங்கன்னா சுத்தி போட்டு மெடிக்கெட் போட்டுட்டு இருக்கோம். அப்படி எல்லாம் மெடிக்கெட் போடக்கூடாதுன்னு நம்ம விக்கி மேலே ஏறி அவனுக்கு மண்டையில ஒரு கொட்டு. அடுத்த ரவுண்டு பாத்தீங்கன்னா 2v2 சிச்சுவேஷன். அவங்கள நான் முடிச்சு காட்டுற வாத்தியாரே அப்படின்னு நம்ம டீம்கிட்ட சக்தி சொல்லவும் அதெல்லாம் வேணாம் நான் பாத்துக்கிறேன்னு அங்க சக்தி அடிச்சவனுக்கு ஒரு அடியை போட்டு வாளெல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டு அப்படியே கிடுகிடுன்னு ஓடி ஜோனுக்குள்ள இருந்து கடைசி பீஸ் ஓடி வரும். அவனுக்கும் ஒரு அடியை போட்டு கொடியை குத்தி நம்ம பேரை ஜூம் பண்ணி காட்டியாச்சு. இதே மாதிரி அடுத்த ரவுண்டும் ஒரு சம்பவம் பண்ணலான்னு போயிருப்பேன். திடீர்னு எனக்கு சம்பவம் பண்ணிடுவாங்க. இப்போ மறுபடியும் வந்தாரு நம்ம விநாயக்குங்கிற மாதிரி ஜம்ப் பண்ணி வந்தவனுக்கு பொச்சுன்னு ஒண்ணு போட்ட நம்ம விக்கி திடீர்னு எனிமிக்கு எமௌண்ட்லாம் போடுவாங்க. அடுத்து கீழே இறங்கி கேஷுவலா தான் போவான். லெஃப்ட்ல நின்றவனுக்கு கழுத்தாமட்டையில வச்சிருவான். அப்புறம் மாடியில் நின்ற மூணாவது பீஸுக்கும் மண்டையிலே அடிய போடுவான். இத பார்த்து நாலாவது ஆளும் பாத்தீங்கன்னா எலிமினேட் ஆயிருவான். இறுதியா கடைசி ரவுண்டு கடைசி பீஸ். இவனுக்கு ஏதாவது கொஞ்சம் விசித்திரமா பண்ணணுமேனு எல்லாரும் சேர்ந்து போய் அவனுக்கு ஃபிஸ்ட் போட ஆரம்பிச்சிருவான். இந்த கேப்ல நான் ஒரு பக்கம் அவனுக்கு காதுல விழுகிற மாதிரியே ரீலோட் அமௌண்ட் போட்டுட்டு இருப்பேன். அந்த பக்கம் பார்த்தா நம்ம டீம்மேட் ஃபிஸ்ட் போடுறங்கிற பேர்ல ஒரு ஆளா செத்துட்டு இருப்பாங்க. கடைசியா நானும் விக்கியும் மட்டும் இருந்த நிலையில ஒருவேளை நம்மள அடிச்சிருவானோன்னு கையில கன் எடுத்துட்டு ரெடியா நிப்பேன். ஆனா சொன்ன மாதிரியே ஃபிஸ்ட்லயே சிறப்பான சம்பவம் பண்ணிடுவாரு நம்ம விக்கி. சிறப்பான ஆள்.